வணக்கம். நான் கண்ணன் பஞ்சாங்கசேகர் பேசுகிறேன். வருகிற 2026 மார்ச் 3ஆம் தேதி முழு சந்திர கிரகணம் நடக்குது. இந்த கிரகணம் இந்தியாவில் மும்பையை ஒட்டிய சில பகுதிகள் தவிர்த்து மற்ற இடங்கள் எல்லாம் தெரியும். இந்தியாவுக்கு கிழக்கே உள்ள நாடுகள், குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியாவில் எல்லாம் தெரியும். இந்தியாவுக்கு மேற்கே உள்ள நாடுகள், ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள நாடுகள், ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நாடுகளில் தெரியாது. அதற்கு மேற்கே வட அமெரிக்க கண்டத்தில், குறிப்பாக அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள் எல்லாம் தெரியும். தென் அமெரிக்க கண்டத்தில் உள்ள நாடுகள்லையும் தெரியும். இந்தியாவில் இந்திய நேரப்படி மாலை 4:57 ஆரம்பித்து 6:47 வரலையும் தெரியும். சந்திரன் உதயமாகிற நேரத்தில் சுமார் 25 நிமிடம் மட்டும் தெரியும். மலேசியாவில் மலேசிய நேரப்படி 7:27 ஆரம்பித்து 9:17 வரலையும் முழுமையாக கிரகணம் தெரியும். இந்த சந்திர கிரகணம் பூரம் நட்சத்திரத்தில் கேது கிரகஸ்த கிரகணமாக நடக்குது. அதனால் மகம், பூரம், உத்திரம், பரணி, பூராடம் ஆகிய 5 நட்சத்திரக்காரவங்க கிரகண சாந்தி பரிகாரங்கள் கோயில்களில் செஞ்சுக்கிறது நல்லது. இந்த கிரகணத்தில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படின்னு 2 கிரகணம் இருக்குது. ஒவ்வொன்றிலையுமே முழு கிரகணம், பகுதி கிரகணம், நிழல் கிரகணம் அப்படின்னுலாம் இருக்குது. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது அமாவாசை அன்னைக்கு நடக்கும். சந்திர கிரகணங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும். முழு கிரகணம் அப்படின்னா அது சூரியனோ சந்திரனோ முழுமையாக மறைக்கப்படும். பகுதி கிரகணங்கிறது ஒரு பகுதி மட்டும் மறையும், பாதியோ அல்லது கொஞ்சமோ மறையும். நிழல் கிரகணம் அப்படிங்கிறது சூரியனோ சந்திரனோ மறைக்கப்படாது. அதனுடைய புற நிழலை லேசாக மறைக்கும். அதனால் அதனுடைய வெளிச்சம் கொஞ்சம் குறையும், அவ்வளவுதான். அதனால் இந்த நிழல் கிரகணத்துக்கு சாஸ்திர ரீதியாக தோஷம் இல்லை. அதனால் கிரகண தோஷ பரிகாரங்கள் எல்லாம் செய்ய தேவையில்லை. முழு கிரகணத்துக்கும் பகுதி கிரகணத்துக்கும் தோஷ பரிகாரங்கள் செஞ்சுக்கணும். இந்த கிரகணத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்குது. குறிப்பாக கிரகண நேரத்தில் தர்ப்பணாதிகள் செஞ்சால் அதுக்கு பலன் பல மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணத்தை அந்த கிரகண நேரத்தில் செஞ்சால் மிகப்பெரிய பலன் கிடைக்கும். அதனால் தர்ப்பணங்கள் செய்யலாம். தானங்கள் செஞ்சால் மற்ற நேரங்களில் செய்கிற தானத்துக்கு கிடைக்கிற பலனை விட இந்த கிரகண நேரத்தில் செய்கிற தானத்துக்கு மிகப்பெரிய பலன் இருக்குது, பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில். அதனால் தானங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக சூரிய கிரகணத்தின் போது கோதுமை தானம் அல்லது நெல் தானம் செய்கிறது நல்லது. மற்ற எல்லா விதமான தானங்களும் செய்யலாம். சந்திர கிரகத்தின் போது அரிசி தானம் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கிரகண நேரத்தில் பொதுவாக சமைக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத சில கதிர்வீச்சுகள் இருக்கும். அதனால் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு நம்பப்படுது. அதே போல் அந்த நேரத்தில் சாப்பிட்றதும் நல்லதில்லை, அதுவும் கெடுதல் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது ஏற்கனவே சமைச்ச உணவு இருந்தால், சாப்பாடு குழம்போ ஏதோ இருந்தால் என்ன செய்கிறது அப்படின்னா, அதில் ஒரு தர்ப்பப்புல்லை கிள்ளி போட்டு மூடி வச்சுருந்துட்டு கிரகணம் முடிஞ்ச பிறகு அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிடலாம், பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சாப்பாடு கிரகண நேரத்தில்
சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பொதுவான விதி இருக்குது. கிரகணத்துக்கு இத்தனை மணி நேரம் முன்னாடியிலேருந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குது. அதில் வித்தியாசங்களும் இருக்குது, கருத்து வேறுபாடுகளும் இருக்குது. இந்த கிரகண நேரத்தில் கண்டிப்பாக சாப்பிடாம தான் இருக்கணுமா? ஆனால் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் அவசியப்படுறவங்க, கட்டாயம் உள்ளவங்க நிச்சயமாக சாப்பிடலாம். அதில் எந்த பெரிய பாதிப்பும் இல்லை. உதாரணத்துக்கு வயசானவங்க, நோயாளிகள், வேலை செய்கிறவங்க, அவங்க அந்த சாப்பாட்டு நேரத்தில் தான், அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் தான் சாப்பிட முடியும். அந்த நேரத்தில் சாப்பிடாம இருக்க முடியாது. கடுமையான உழைப்பாளிகள் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். அப்படி தவிர்க்க முடியாதவங்களெல்லாம் அந்த நேரத்தில் சாப்பிட்றதுனால எந்த பெரிய தவறும் இல்லை. தவிர்க்க முடிஞ்சவங்க தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்து, கர்ப்பிணிகள் வெளியில் போகக்கூடாது கிரகண நேரத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது தவிர்க்கிறது நல்லது. முந்தின காலகட்டங்களில் பொதுவாக பெண்கள் அதிகம் வேலை செய்கிறது இல்லை. குறிப்பாக கர்ப்பிணிகள் வேலைக்கு போகிறது இல்லை. அவங்க வெளியில் போகாமல் இருக்க முடியும். இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் எல்லாரும் வேலை செய்கிறதுனால, வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால, கர்ப்பிணியாக இருக்கிறவங்களும் வேலைக்கு போகிறது பெரிய தவறு இல்லை. அடுத்தது, ஆலயங்கள் நட சாத்துறது. பொதுவாக இப்போது இந்த ஆலயங்கள் கிரகண நேரத்தில் மூடணுமா இல்லையா அப்படிங்கிறதுல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. தமிழ்நாட்டில் பல பாரம்பரியமான ஆலயங்களில் அந்த கிரகண நேரத்தில் உற்சவ மூர்த்திகளெல்லாம் கொண்டு போய் பொதுமக்களோடு சேர்ந்து மேலதாளங்களோட தீர்த்தவாரி குளத்துலையோ ஆற்றுலையோ தீர்த்தவாரி செஞ்சு கொண்டு வந்து பூஜைகள் எல்லாம் பண்ணுற நடைமுறை இருக்குது. சாஸ்திரத்தில் காரணாமகமம் அப்படிங்கிறதுல கோவில் நட சார்த்தனம் அப்படின்னு சொல்லப்படலை. தீர்த்தவாரி செய்யணும், பூஜைகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தரப்பார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க பல கோயில்களில். பல கோயில்களில் நடை சார்த்துற பழக்கம் இருக்குது. ஏன்னா அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் சமைக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது அந்தந்த கோவில் நிர்வாகம், ஆலய அர்ச்சகர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். பொதுவாக பெரும்பாலான கோயில்கள் அந்த நேரத்தில் மூடப்பட்டிருக்கும். பிறகு கிரகணம் முடிஞ்சு ஆலயம் திறந்து சுத்தப்படுத்தக்கூடிய சடங்குகள் எல்லாம் செஞ்சுட்டு நித்திய பூஜைகள் எல்லாம் செய்வாங்க. பாதிக்கப்படக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த நட்சத்திரத்தில் கிரகணம் நடக்குதோ அந்த நட்சத்திரக்காரங்களும், அதுக்கு முன்னாடி நட்சத்திரம், அதுக்கு பிறகு உள்ள நட்சத்திரம், அந்த கிரகணம் நடக்கிற நட்சத்திரத்தினுடைய அணுஜன்மம், திரிஜன்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நட்சத்திரங்கள், ஆக 5 நட்சத்திரங்களுக்கு தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இப்போது பூர நட்சத்திரத்தில் கிரகணம் நடக்குதுன்னா, பூரத்து நட்சத்திரக்காரவங்க, அதுக்கு முன்னாடி நட்சத்திரம் மகம், அடுத்த நட்சத்திரம் உத்திரம். இந்த பூர நட்சத்திரத்துடைய அணுஜன்மம், திரிஜன்ம நட்சத்திரங்கள் பரணி, பூராடம். அதாவது பூரம் சுக்கிரனோட நட்சத்திரம். சுக்கிரனுக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அது பரணியும் பூராடமும். அந்த நட்சத்திரக்காரவங்களும் சேர்த்து ஆக 5 நட்சத்திரக்காரவங்களுக்கு தோஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் எல்லாருக்கும் தோஷம் இல்லை, எல்லா நட்சத்திரக்காரவங்களும் எல்லாரும் அந்த கிரகண சாந்தி செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த 5 நட்சத்திரக்காரவங்க மட்டும் ஆலயங்களில் கிரகண சாந்தி சடங்குகள், பூஜைகள் அங்கங்கே உள்ள நடைமுறைக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த கிரகணம் எந்தெந்த நாடுகளில் நடக்குது, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரலையும் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் உள்ள முக்கியமான நாடுகளுக்கான லிஸ்ட்டு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் இருக்குது. என்னுடைய kannanpanjangam.com அப்படிங்கிற வெப்சைட்லேயும் எடுக்கலாம். ஃபேஸ்புக்லேயும், என்னோட வாட்ஸ்அப் சேனல் அதுலேயும் பார்க்கலாம். என்னோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியா நம்பர்
+91 8754542217 அப்படிங்கிற நம்பர்லையும், மலேசியா வாட்ஸ்அப் +6 016 757 9395 அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல்லையும் பார்க்கலாம். வணக்கம். உலகத்தினுடைய முக்கியமான 25 நகரங்களுக்கான 2026 கேலண்டர் PDF ஃபைலாக இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் உத்தரவின் பேரில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்துக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த காலண்டர்கள் அந்தந்த நகரத்தினுடைய சூரிய உதயம், அஸ்தமனம், டைம் ஜோன், டேலைட் சேவிங் டைம்லாம் பேஸ் பண்ணி அக்யூரேட்டாக கணக்கு பண்ணியிருக்கு. அமெரிக்காவுடைய நியூயார்க் காலண்டரை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யூஸ் பண்ண முடியாது. காரணம், தமிழ் தேதியினுடைய ஆரம்பம், மொத்த நாட்கள், விரதங்கள், விசேஷங்கள், நல்ல நேரங்கள், ராகுகாலம் இதெல்லாமே மாறும். ஆஸ்திரேலியாவுடைய பெர்த் காலண்டரை பிரிஸ்பேனில் யூஸ் பண்ண முடியாது. இந்த காலண்டர்களை ஸ்ரீ சங்கர மடத்தினுடைய வெப்சைட்டு, ஃபேஸ்புக், NRI நியூஸ் லெட்டர் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய kannanpanjangam.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்தும், கண்ணன் பஞ்சாங்கங்கிற ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு +91 8754542217 அப்படிங்கிற நம்பருக்கும், மலேசியா நம்பர் +6 016 757 9395 அப்படிங்கிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணியும் வாங்கிக்கலாம். கண்ணன் பஞ்சாங்கம் மலேசியா, சிங்கப்பூருக்காக வாக்கியம், திருக்கணிதம் 2 முறைகளையும் கணிக்கப்பட்டு ஒரே புத்தகமாக வெளிவருது. தமிழில் தனி புத்தகமும், தமிழ் தெரியாதவர்களுக்காக ஆங்கிலத்தில் தனி புத்தகமும் வருது. இது கடைகள்லையும் வாங்கலாம். ஆன்லைனில் லசாடா, ஷாப்பி, டிக்டாக் மூலமாகவும் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு தஞ்சாவூர் நேரப்படி கணிக்கப்பட்டு வாக்கியம், திருக்கணிதம் 2ம் ஒரே புத்தகத்தில் வெளிவருது. அது இந்தியா முழுவதும் கிரேட் ட்ரேடிங்ஸ் கடைகள்லையும் மற்ற கடைகள்லையும் கிடைக்கும். என்னுடைய கண்ணன் பஞ்சாங்கம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.